அசோக் என் வீட்ல இன்னைக்கு இவ்ளோ கோவப்பட்டான். நான் அவனை கஷ்டப்படுத்த அப்படி பேசல. அவனுக்காக துர்கா செஞ்ச தியாகத்தை பத்தி தான் பேசினேன். அசோக் மட்டும் ரொம்ப ஸ்டெடியா இருந்திருந்தா கண்டிப்பா துர்காவோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. அசோக்கு ஃபோன் பண்ணி சமாதானமா பேசணும். அவனுக்கு அன்பா சொல்லி புரிய வைக்கணும். என்ன ஷோ என்னடா போன் ரிங் ஆகுற சத்தம்? எவன்டா இந்த நேரத்துல போன் பண்றது? முதல்ல போன் ஆஃப் பண்ணுங்கடா. அண்ணே போன் இங்க யாருக்கும் வரலண்ணே. நம்ம போன் இல்லைன்னா அப்புறம் வேற யார் போன்றா? நம்மளை விட்டு இந்த காட்டுக்குள்ள வேற யாரும் இருக்காங்களா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அண்ணே இந்த காட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்குண்ணே. சுத்திலையும் இந்த இருட்டை பாக்குறப்ப எனக்கு அப்படியே அள்ளு விடுதுண்ணே. ஏண்டா லூசு பாயில, போதையில பயந்துட்டியா? வைத்திய கடத்தனமோ வளராத. இந்த போன் யாருதுடா? சின்னையோட போன் சத்தம் மாதிரி கேக்குது. கௌரி, ஏதோ போன் சத்தம் மாதிரி கேக்குது. எனக்கு மட்டும் தான் அந்த சத்தம் கேக்குதா இல்ல உனக்கும் கேக்குதா? எனக்கும் போன் சத்தம் கேக்குது. கௌரி, இந்த போன் சத்தம் சின்னையா வச்சிருக்க போன் சத்தம் மாதிரி கேக்குது. ஆமா துர்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. இந்நேரத்துக்கு சின்னையாவா இருக்க வாய்ப்பில்லை. அங்க இருக்கிறது வேற யாரா இருக்கும் தெரியலையே துர்கா. நாம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா எல்லையம்மன் கோயில் வந்துடும். அங்க நாம நைட்டு தங்கிட்டு காலையில நம்ம கழுகு மலைக்கு போக ஆரம்பிக்கலாம்.